அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 26 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைய போகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி 26 பிறகு அடுத்த 7 நாட்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தனஸ்தானத்தில் தற்போது உச்சமும் பெற்று வலம் வருகிறார் ஜனவரி 28 முதல். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது அங்கு ராகு நிலை கொண்டிருக்கிறார். நிழல் கிரகமான ராகுவுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரன் பல்வேறு வகையான தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் அபரிவிதமான வளர்ச்சி சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் ஏற்பட போகிறது. அனைத்து வகையான பணிகளிலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் இனி சிறப்பாக அமைவதற்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை வலுவாக சுக்கிரனின் உச்சம் மாற்றி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றியாக கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு லாபம், விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். குறிப்பாக 28, 29 ஆகிய தேதிகளில் விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. அன்றைய தினங்கள் அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. அமாவாசை தினத்தன்று உறுதியாக கும்பராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள், தடை தாமதங்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவற விட்டு விடாதீர்கள். அதற்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் வளர்பிறை சந்திரனாக நுழைகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. விரயஸ்தானமாகிய 12 சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதன் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது. ஏனென்றால் விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்களை கும்பராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அதை செய்தாலும் இந்த தருணத்தில் அவசரம் காட்ட வேண்டாங்க. அவசரமாக செயல்படுவதால் காரிய தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சூரியன், வித்யாகாரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்திற்கு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இருப்பது
நல்லது. சற்று வளைந்து கொடுத்து செல்வது சூரியன், சந்திரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் கும்பராசிக்காரர்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்பதை இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த வேளையில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை, குடும்பத்தில் தேவையற்ற நிலையில் சந்திக்கக்கூடிய பல குழப்பம் நிறைந்த விஷயங்கள் போன்றவற்றை மிக சிறப்பாக சாதகமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் விரைவாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பால் பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக மேற்கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சில நாட்களில் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார். எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் பெரிய அளவுல சங்கடங்கள் இனி இல்லை. குறிப்பாக உத்தியோகம், தொழில் ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி இறுதி தருவாயில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகஸ்தானமாகிய 4 இந்த வாரத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நன்மையையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் குருவின் அமைப்பால் கிடைக்க போகிறது. இல்லத்தில் மன மகிழ்ச்சியும் இரட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தற்போது தடையில்லாமல் கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்கூட்டியே நன்கு கணித்து குடும்ப ரீதியான பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது குரு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள், தொழில் ரீதியான சங்கடங்கள், வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாக மாறுவதற்கான நிறைவான நன்மையும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் கைகூடும். தனஸ்தானத்தில் ராகு சுக்கிரனுடன் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். ஆனால் அஷ்டமத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார். கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்தோம் கவர்த்தோம் என செயல்படக்கூடாது. எதிர்காலத்தை பற்றி கணக்கில் கொண்டு இந்த தருணத்தில் சற்று நிதானமாக பொறுமையாக செயல்படுவதால் சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும்.